பழம்பெரும் காமெடி நடிகை பிந்து கோஷ் இப்போ இறந்து போயிட்டாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கைப்பட எழுதின ஒரு கடிதம் ஒன்று இப்போ அவங்க வீட்டில் இருக்கப்பட்டிருக்குது. அதில் கேபி பாலா பற்றி பல விஷயங்களை ரொம்ப எமோஷனலாக எழுதியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் குண்டான உருவத்தோடு இருந்து மக்கள்கிட்ட ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான ஆள் தான் இந்த பிந்து கோஷ். இயற்பெயர் இவங்களுக்கு விமலா. 76 வயசு ஆகக்கூடிய இவங்க மார்ச் 16ஆம் தேதி இப்போ சிகிச்சை பலனிக்காமல் இறந்து போயிருக்காங்க. கடந்த சில வருடங்களாகவே இவங்க உடல்நிலையில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருந்திருக்குது. ஒரு காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் பிரபலமான காமெடி நடிகையாக வளம் வந்த இவங்க ரொம்ப சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. தசராபுரத்தில் தனக்குன்னு ஒரு பெரிய பங்களா, ஒரு காரு, வேலை செய்யறதுக்கு வீட்டில் 4 வேலையாட்கள்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக வாழ்ந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு உடல்நல கோளாறு ஏற்பட்டு அந்த சிகிச்சைக்காகவே இவங்களோட ஒட்டுமொத்த சொத்தையும் விற்கிற அளவுக்கு இவங்க சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கடைசி காலகட்டத்தில் உதவுறதுக்கு ஆள் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அந்த நேரத்தில் விஷால் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் ஷக்கிலா மூலியமாக கேபி பாலா நிறைய உதவிகள் செஞ்சிருக்காரு. குறிப்பாக 80,000 ரூபாய் உதவித்தொகையும் கொடுத்துருக்காரு. இந்த நிலையில் எவ்வளோதான் உதவி செஞ்சாலும் அவங்க வயது மூப்பு காரணமாக இப்போ இறந்து போயிட்டாங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவங்க மரண படுக்கையில் கடைசி கொஞ்ச நாள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னோட கைப்பட ஒரு கடிதம் ஒன்று எழுதியிருக்காங்க. அதில் நான் எவ்வளோ வாழ்க்கையில் பார்த்துட்டேன், எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன். ஆனால் கடைசி காலகட்டத்தில் எனக்கு நான் எதுவுமே சேர்த்து வைக்கல. சேர்த்து வச்ச எல்லாத்தையும் என்னோட சிகிச்சைக்காக நான் செலவு பண்ணிட்டேன். இப்போ அடுத்தவங்க உதவி நாடுற மாதிரி சுச்சுவேஷன் தள்ளப்பட்டுட்டேன். விஷாலுக்கு ரொம்ப நன்றி, தமிழ் அரசுக்கு ரொம்ப நன்றி. அதை விட முக்கியமாக கேபி பாலா தம்பியை நான் பாராட்டியே ஆகணும். ஷக்கிலா அவங்க சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என் வீடு தேடி என் பணம் கொடுத்துட்டு போனார். எனக்கு ஒரு வகையில் புள்ள மாதிரி தான். அந்த பையன் ஒரு 80,000 ரூபாய் கொடுக்கலன்னா கடைசி காலகட்டத்தில் சிகிச்சைக்கு இன்னும் கஷ்டப்பட்டிருப்பேன். உண்மையாகவே பாலா செஞ்ச உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன்னு சொல்லி அந்த மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். இந்த லெட்டரை இப்போ அவங்க உறவினர்கள் எடுத்து பார்த்துட்டு அதில் குறிப்பாக பாலா அவர்களை பற்றி மென்ஷன் பண்ண விஷயத்தை சொல்கிறதுக்கப்புறமா கேபி பாலாவே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. மார்ச் 16ஆம் தேதி நேற்று இறந்து போயிருக்கக்கூடிய பிந்து கோஷோட உடல் இன்றைய தினம் மார்ச் 17 திங்கட்கிழமை அவங்களுக்கு இறுதிச்சடங்கு நடத்தப்படும் அப்படிங்கிற மாதிரியும் அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் இப்போ தகவல் வெளிவந்திருக்குது. சொல்லப்போனால் தமிழ் சினிமாவில் ஒரு காலகட்டத்தில் கொடிகட்டி பறந்த இவங்க தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்துக்கு அப்புறமா அவங்க வயிற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய சதையை எடுக்கிற அப்படிங்கிற பேரில் 13 கிலோ சதையை எடுத்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க. அந்த சர்ஜரிக்கு அப்புறம் தான் அவங்களோட உடல்நிலையில் எக்கச்சக்கமான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. குறிப்பாக பிபி, சுகர்னு சொல்லி எல்லா வியாதியும் வந்திருக்கு. அந்த வியாதிகளை குணப்படுத்த போகி அதுக்கப்புறமா அதுக்கு சில ட்ரீட்மெண்ட்டு, பத்தாவதுக்கு உடம்புல வேறு பிரச்சனைன்னு சொல்லி தொடர்ந்து சிகிச்சையாகவே போயிட்டு இருந்திருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த பங்களா, காரு, அவங்க வச்சிருந்த பேங்க் பேலன்ஸ் இது எல்லாத்தையும் விற்று தான் அவங்க சிகிச்சையை செஞ்சுருக்காங்க. அதுவும் வரம்பு மீறி போகும்போது வீடு கூட இல்லாமல் கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்படி எவ்வளோ பேர் உதவி செஞ்சும் எவ்வளோ உதவித்தொகை கிடச்சும் 76 வயசு ஆகக்கூடிய பிந்து கோஷ் சிகிச்சை பலனிக்காமல் இறந்து போன விஷயம் பல பேர் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்குது. அவங்க எழுதிக்கக்கூடிய அந்த கடிதத்தில் அவங்களுக்கு யார் யார் உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரிய வந்திருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.